அன்பார்ந்த விவசாய தோழர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் இயந்திர நடவு குழுமத்தின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா விதை தேர்வு செய்கிறது, நாத்தாங்கல் தேர்வு செய்தல், தயார் செய்தல், அப்புறம் சேரோட பதம் எப்படி இருக்கும், விதை விடும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் விதை விட்டதுக்கப்புறம் எப்படி தண்ணி தெளிக்கணும், எத்தனை நாள் தண்ணி தெளிக்கணும், வைக்க பிரிக்கிறது என்றைக்கு பிரிக்கணும், வைக்க பிரித்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணுங்கிறத அது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக பாருங்கள். விதை விட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே வைக்கலாம் போட்டு முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஷீட்டுக்கு இடையில வாக்கியா மாதிரி எடுத்துங்க. வாக்கியா மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா தண்ணியை விட்டுருங்க. தண்ணியை விட்டு வடியை விட்டுருங்க வெளில. ஏன்னா தண்ணி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விதை விட்டு தண்ணி தெளிக்கும் போது அந்த சேரோடு அள்ளி அடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு வெட்டி நீங்கள் வாக்கியா எடுத்தோன்னா கொஞ்சம் சேர் குழம்புலாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி வெளில வடிய விட்ருங்க. அதில் தண்ணி வாக்கியில் ஓட விட்டு தண்ணி வெளில வடிய விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தெளிவான தண்ணியை அடிச்சு விடுங்க. விதை விட்டு அன்றைக்கி மறுநாள் மட்டும் காலையும் சாயங்காலம் 2 வேளை கம்பல்சரி அரைச்சி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஈவினிங் 1 டைம் கம்பல்சரி ஒரு வாட்டி எரிச்சு விடுங்க. நல்லா சலும்பட இறச்சி விடுங்க. இறச்சி விட்டுட்டு மிச்சம் தண்ணி நாத்தாங்கல்ல தேங்கக்கூடாது. தெளித்த தண்ணி போக மிச்சம் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டாக வெளில வடிய விட்ருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நாள் 6 நாள் வரலையும் நாத்தாங்கல்ல கம்பல்சரி தண்ணி தேங்கக்கூடாது. அதனால தான் தண்ணி தெளித்து விட்டு வடிய விட்டுற சொல்கிறது. 6 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வைக்க இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 8ஆம் நாள் 9ஆம் நாள் தான் நம்ம வைக்க பிரிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், 6 நாள் தண்ணி தெளித்ததுக்கப்புறம் 7ஆம் நாள் என்ன பண்ணுறீங்கன்னா வைக்க மேலே இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஃபுல்லாக கட்டுங்க. கட்டி உள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி வச்சு விட்டு மிச்சம் உள்ள தண்ணியை வச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வடிய விட்ருங்க. ஏன்னா தண்ணி தெளிக்கும்போது சில இடத்துல தண்ணி சரியாக படாமல் சில விதை முளைக்காமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஏற்றும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சில விதை முளைக்காமல் இருந்தது கூட அந்த ஊறி நல்லா திரும்பி முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு கம்பல்சரி இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுட்டு எப்போயும் எப்படி வடிய விடுமோ அதுமாதிரி கம்ப்ளீட்டாக வடிய விட்ருங்க. எப்பயுமே விதை விட்ட மறுநாளே தண்ணியை மட்டும் கட்டிடாதீங்க. தண்ணியை கட்டிட்டிங்கன்னா ஆரம்பத்துலேயே அந்த கேக் எல்லாம் சேர்ந்து போயிடும். வைக்கல் 8 நாளுக்கு அப்புறம் பிரிங்க. ஏன்னா சில விதை பார்த்திங்கன்னா லேட் ஜெர்மினேஷன் ஆகி அப்போ தான் முளைச்சி வந்துகிட்ருக்கோம். நீங்கள் 4 நாள் 5 நாளில் வைக்க பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா சில விதை முளைச்சி வந்த விதை என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த அதோட முளைப்பு அப்படியே நின்றுடும். ஏன்னா நம்ம திரும்பி வைக்க பிரிச்சதுக்கப்புறம் தண்ணி கட்டணும். தண்ணி கட்டுறவங்க போது பார்த்திங்கன்னா சில விதை முளைச்சி வந்த விதை அப்படியே தண்ணியிலே நின்று அழுகிடும். நீங்கள் வைக்கல் பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செய்கிறாங்க பார்த்திங்களா, இதே மாதிரி அந்த ஒவ்வொரு கேக்குக்கு இடையே, ஏன்னா நம்ம தண்ணி தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம விடும்போது தனித்தனி கேக்காக இருந்திருக்கும். நம்ம தண்ணி தொடர்ந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் இந்த மண்ணெல்லாம் வலிஞ்சு வந்திருக்கும். ஆனால் நம்ம இந்த சைடு 4 சைடும் உள்ளதை மண்ணை அப்படியே நீங்கள் வைக்க பிரிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த நாற்றுமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி நம்ம 4 சைடும் வலிச்சு விடுறதுனால நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா மிஷினில் எடுத்து அவங்க ஆப்ரேட்டர் வெளில விடும்போது நாற்று சிக்காமல் கரெக்டாக உள்ளே போகும். அந்த மிஷின் ட்ரே சைஸுக்கு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நம்ம வெளில விடும்போது நாற்று சிக்காமல் மிஸ்ஸிங் இல்லாமல் இருக்கும். நம்ம அதே மாதிரி எடுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சைடில் ஒரே பிசுறாக இருந்துச்சுன்னா அங்கே விடும்போது பார்த்திங்கன்னா நிறைய நாற்று உள்ளே இறங்காது. சைடு ஒரு மாதிரி நாற்று கிராஸ் அடிக்கும், பார்த்திங்கன்னா நிறைய விடுபட்டு போகும். நாற்று பார்த்திங்கன்னா அங்கங்கே வயலில் பிச்சு போட்டிருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த மாதிரி நாற்று சிக்கிறதுனால என்ன ஆகும்னா நடும்போது ஒரு கரெக்டான இதில் போகாது. நீங்கள் இந்த சைடை மட்டும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது நம்ம அந்த ஆப்ரேட்டர் இல்லை நாற்று எடுத்து உள்ளே விடும்போது கரெக்டாக நாற்று உள்ளே போகும். அதே மாதிரி அடுத்து வைக்கல் பிரித்ததுக்கப்புறம் இப்போ வைக்க 8ஆம் நாள் 9 நாள் வைக்க பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னா மார்னிங் டயத்தில் தண்ணி வைங்க. ஒரு காலைல ஒரு 10 மணிக்கே தண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் தண்ணியை வடிய விட்ருங்க. ஏன்னா நாற்றங்கள்லாம் தண்ணி தேங்கி ஃபுல்லாக வெயில் நேரத்தில் கம்பல்சரி நாற்றுல தண்ணி நிற்கணும். சாயங்காலத்தில் வடிய விட்டுட்டிங்கன்னா தான் அந்த வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நாற்று எடுத்துக்கும் போது நாற்று பிச்சிக்காது, நாற்று ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஆனால் எக்காரந்த கொண்டும் வெயில் நேரத்தில் தண்ணி இல்லாமல் வச்சிடாதீங்க. ஈவினிங் டயத்தில் தண்ணி திறந்து விட்ருங்க. இவ்வளோ தான் நாற்றங்கல்ல. இதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நாற்றுல எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நடவு மிஸ்ஸிங் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக நடவு நட்டுடலாம். விவசாய தோழர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் இயந்திர நடவு குழுமத்தின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஷின் நடவுக்கு வேறு எதுவும் தொடர்புகள் வேணும்னா, மிஷின் நடவு பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.